ஸோ கைஸ், போன வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியில் சன்செட் போனது பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் சன்ரைஸ் எழுந்துச்சு போவோம் சீக்கிரம்னு பார்த்தா, ஆனால் ஆல்ரெடி நம்ம சூரியன் தலைவர் வந்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேகமாக பீச் பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவர் ஆல்ரெடி நம்மளை வாங்கன்னு வரவேற்றுட்டு இருந்தார். ஒரு வழியாக மக்கள் கூட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம சன்ரைஸ் பக்கம் வந்தாச்சு. வியூ வந்துட்டு ரொம்ப தரமாக அருமையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வராததால் வெளிச்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவையான வியூஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும், யூடியூப்லேயும் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்துங்க. பல வீடியோஸை எடுத்துட்டு மறுபடியும் கடலுக்கு வந்துட்டு கால் நினைக்காம போனா எப்படின்னு சொல்லி கடலுக்கு வந்து காளியை நினைச்சிட்டு அந்த வியூ கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில காளியும் நினைச்சிட்டு போற வழியில சங்கு இருந்துச்சு. சங்கையும் ஊதி பார்ப்போம்னு சொல்லி ஊதுனா நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அது எப்படி இருக்கு கேட்டுட்டு வாங்க. சங்கை எல்லாம் ஊதி முடிச்சுட்டு நம்ம சூரியன் தலைவருக்கு பீச்சுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லி இல்லை பல ஷாப்பிங் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு காலங்காத்தால் எழுந்திரிச்சு இதெல்லாம் பசியாக இருந்துச்சுன்னு நம்ம சாப்பிடவும் வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு காரு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஏன்னா ட்ரிப்பு நம்ம ரொம்ப லாங்காக வந்திருந்தால காரையும் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா பீச்சுக்கு போயிட்டு மாதிரி இருந்த மண் எல்லாமே காரில் தான் இருந்துச்சு. கார் க்ளீன் பண்ணி முடிச்சுக்குள்ளே நாம் ஒரு வழியாயிட்டு அழுக்காயிட்டோம். பின்ன பீச்லேயும் நினைச்சிட்டோம். போய் குளிச்சுட்டு வருவோன்னு போட்டு குளியலும் போட்டாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு இதுதான் நம்ம இன்னைக்கோட அவுட்ஃபிட். எனக்கு குளிச்சு முடிச்சுட்டு போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு தான் முடி இருக்கு, ஜுட்டு போடுவோம்னு சொல்லி ஜுட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஒரு வழியாக நம்மளுக்கு ரூம் செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ரூமை செக் அவுட் பண்ணிட்டு பெங்களூரை நோக்கி பயணத்தை தொடங்கியாச்சு. போகிற வழியிலே மதுரையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு ஜிகிரு தண்டா குடிச்சிட்டு நம்ம பெங்களூர் பக்கம் மறுபடியும் பயணத்தை தொடங்கியாச்சு. ஒரு வழியாக ட்ராவல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா பாய்.